கோயம்புத்தூரில் குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம். ஆக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சி. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு இலவச தங்கும் வசதி மற்றும் முழுமையான உதவிகளை வழங்கி வரும் ஆக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் ரேஸ்கோர்ஸ், தாமஸ் பார்க், மீடியா டவர் வளாகத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வரும் சிறுவர், அவர்களின் பெற்றோர், தன்னார்வலர்கள் மற்றும் நலத்திட்ட ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். குழந்தைகளின் தைரியம், உற்சாகம், நம்பிக்கையை எடுத்துக்காட்டும் வகையில் மீடியா டவர் பொற்கொலுவில் ஒளிரச் செய்யப்பட்டது. 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஆக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ட் ஃபவுண்டேஷன் இந்தியா முழுவதும் 11 மையங்கள் மூலம் சேவை செய்து வருகிறது. 2024 ஆகஸ்ட் 16ஆம் தேதி திறக்கப்பட்ட கோயம்புத்தூர் மையம் ஒரு ஆண்டில் 42 குழந்தைகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு சேவை செய்து வருகிறது. 13 குடும்பங்களை ஒரே நேரத்தில் தங்க வைக்கும் திறன் கொண்ட இம்மையம் KMCH, GKNM, BSG போன்ற முன்னணி மருத்துவமனைகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. நிகழ்ச்சியில் பேசிய ஆக்சஸ் லைஃப் கோயம்புத்தூர் மைய மேலாளர் திருமதி ஜெனிதா, இந்நிகழ்ச்சி குழந்தைகளின் உற்சாகத்தையும் தைரியத்தையும் சமூகத்தில் வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பு. சமூக ஆதரவு அவர்களின் பயணத்தில் மிகப்பெரிய துணையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். பேர் ஜெனிதா. இன்னைக்கு இந்த மாதம் வந்துட்டு செப்டம்பர் மாதம் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சைல்ட்ஹுட் கேன்சர் அவேர்னஸ் மந்த். இந்த மாதத்தை முன்னிட்டு நாங்கள் இன்றைக்கி குழந்தைங்களோட வந்துட்டு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஆர்கனைசேஷன் நேம் ஆக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ட் ஃபவுண்டேஷன். ஆக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ட் ஃபவுண்டேஷன் வந்து 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட சர்வீஸ் பார்த்துட்டிங்கன்னா சைல்டுஹுட் கேன்சரால் பாதிக்கப்படுற குழந்தைங்களுக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் ஃப்ரீ அகாமடேஷன், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாமே அவங்களுக்கு கொடுத்து ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான உதவிகள் வந்து நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கி வந்துட்டு இதை முன்னிட்டு குழந்தைங்களெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து கோல்டன் அப்படிங்கிற ஒரு தீம் மூலிமா எங்களோட ஆட் வந்து இந்த டவரில் போயிட்டுருக்கு. இது எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா, கேன்சரை கண்டு யாரும் அஞ்சு ஓடவே தேவை கிடையாது. கேன்சரோட நிறைய பேர் சர்வே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள அறிஞ்சிக்கிட்டு நம்மளால் இந்த உதவி அவங்களுக்கு பண்ணணும், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தினால நாங்கள் இது பண்ணுறோம். அதே மாதிரி சோஷியலி கேன்சர்னால சஃபர் ஆகிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மென்டலி வந்துட்டு ஃபிசிக்கலி நம்ம சப்போர்ட் பண்ணணும். இது எல்லாரும் வந்து தெரியணும். நிறைய பேர் இது வெளியில் வர சொல்ல மாட்டேங்கிறாங்க, தெரியாமல் இருக்குது. நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க. அப்படின்றதுக்காக இது நம்ம வெளிப்படையாக சொல்லி இது ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணுன்றதுக்காக நாங்கள் பண்ணுறோம்.